வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னும் எக்ஸாமுக்கு எனக்கு தேதி 20, இன்னும் எக்ஸாமுக்கு 5-6 நாள் தான் டைம் இருக்குது. இப்போ நெகட்டிவ் மார்க்ஸிங்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது, கடைசி நேரத்தில் திரும்ப நான் சொல்லக்கூடியது கடைசி 1 மாதமே புதுசாக படிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கடைசி ஒரு 5-6 நாள் தான் இருக்குது. எக்காரணத்தை கொண்டு புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். அது மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது விஷயமாக தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் சிஎஸ்சிஆர் நெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நெகட்டிவ் மார்க்ஸிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏல நம்மளுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 15 கொஸ்டின்ஸையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 9th 10th மேத்ஸில் என்ன இருக்கும். அதனால நான் திரும்ப சொல்லக்கூடியது, இந்த 15 கொஸ்டின்ஸும் அப்படி கம்ப்ளீட்டாக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுடைய ஸ்கோரை நல்லா ஹைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் பார்ட் ஏ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் பார்ட் ஏவை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. அது மட்டும்தான் இதில் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்ட் ஏல நெகட்டிவ் மார்க் வராமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா அது ரொம்ப லோ லெவலில் தான் கொஸ்டின்ஸ் இருக்க போது. அதனால பார்த்து கவனமாக நிச்சயமாக இது ஆன்சர் கரெக்டு தான் அப்படின்னு தெரியக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டுமே அட்டன் பண்ணுங்கள். ஃப்ளூக்கில் அட்டன் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளூக்கில் ஏதாவது அடிச்சு விடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நிச்சயமாக நெகட்டிவ் மார்க் தான் போகும். இன்னொரு முக்கியமான விஷயம், 4 ஆப்ஷனில் இதுதான் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு முதல்ல எது தோணுதோ, எது கரெக்ட் அப்படின்னு தோணுதோ அது 90% கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முதல்ல சூஸ் பண்ணக்கூடிய ஆன்சர் மோஸ்ட் ப்ராபப்ளி கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமாக நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம். கொஸ்டின்ஸை கரெக்டாக ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் ரீட் பண்ணணும். லெங்க்தியாக கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு 2 லைனை ஸ்கிப் பண்ணிட்டு ரீட் பண்ணிங்கன்னா யாராலே எதுவுமே செய்ய முடியாது. நெகட்டிவ் மார்க்கில் தான் போய் நிற்கும். அதனால கொஸ்டின்ஸை கரெக்டாக நீட்டாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன் நெகட்டிவ் மார்க் வருது அப்படிங்கிற ரீசன்ஸ் தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணாததுனால நெகட்டிவ் மார்க் வரும். கான்செப்டில் டீப் நாலேஜ் இல்லைன்னா நெகட்டிவ் மார்க் வரும். ரீசெக்கிங் பண்ணலைன்னா நெகட்டிவ் மார்க் வரும். அதுக்கு அடுத்தால ஃப்ளூக்கில் அடிச்சு விட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் வரும். இதெல்லாம் இந்த தப்பு எதுவுமே பண்ணாதீங்க. கொஸ்டின்ஸை கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். அந்த கான்செப்ட்ஸை முதல்ல இருந்தே கான்செப்ட்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம என்ன செய்திடலாம், நல்லா சூஸ் பண்ணிடுறதுக்கு நம்மளுக்கு முடியும். அதே மாதிரி கட்டாயமாக கடைசியில் ஒரு 15 to 20 minutes ரீசெக் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா, அப்படி அந்த ரீசெக் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்குக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். திரும்ப சொல்லக்கூடியது ஃப்ளூக்கில் போடவே கூடாது அப்படிங்கிறது. அதனால் பார்ட் ஏல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதில் 30 out of 30 ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஸ்கோரை நல்லா ஹைட் பண்ணும். அது நல்லா ஹைட் பண்ணும் அந்த ஸ்கோரை. அதனால அதை ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரியா? இதுக்கு அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் சி கொஞ்சம் கூட கஷ்டம்தான். ஒரு 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 47 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். 47.5. ஏன்னா பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. மோர் தேன் 1 ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை இன்னும் நல்லா படித்து நல்ல ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுடைய ஸ்கோரை நல்லா தூக்கி விடும். இது ரெண்டையுமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கூட பார்ட் பியில் ரொம்ப நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம 100+ தாண்டி JRF ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப சொல்லக்கூடியது கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளூக்கில் அடிச்சு விடாதீங்க. அதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் 1 or 2 டேஸில் நம்மளுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிரும். ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன உடனே எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறது விஷயமா உள்ள டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன்.
தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். சிஎஸ்சிஆர் நெட் மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். சிஎஸ்சிஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் ஏனோ தானன்னு படித்தாலாம் கிடைக்காது, கிளியர் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த எஃபர்ட்டை எடுக்க முடியும், ஒரு 6 months ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க முடியும் அப்படின்னு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதுக்கான அவசியமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து சிஎஸ்சிஆர் நெட் ஈஸியாக இருக்கும். அதாவது இன்னைக்கு படித்தேன், நாளைக்கு படிக்கலை, 2 நாள் கழித்து படித்தேன், 3 நாள் கழித்து மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், 10 நாள் கழித்து சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், திரும்ப படித்தேன் அப்படின்னா எந்த காலத்துலேயும் அது கிளியர் ஆகாது. தினமுமே படிக்கணும். ஒரு நாள் தவறாமல் ஒரு 180 days படிக்கணும். ஒரு நாள் கூட தவறாமல் 180 days மினிமம் 5 hours படிக்கணும். மினிமம், நான் சொல்லக்கூடியது மினிமம் தான். அந்த எஃபர்ட்டை உங்களால் போட முடியும்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இந்த சிஎஸ்சிஆர் நெட் இருக்கும். அதனால் இப்போவே இருந்து, இப்போ அடுத்த டிசம்பரில் தானே எக்ஸாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் அடுத்து நம்ம எக்ஸாமை வந்து டிசம்பரில் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். யங்ஸ்டர்ஸ்க்கு திரும்ப என்னுடைய அட்வைஸ் வந்து இதுதான். சிஎஸ்சிஆர் நெட்டு சைடில் நீங்கள் கேட்டு சைடில் சிஎஸ்சிஆர் நெட்டு சைடில் டியூன் ஆகுறது தான் இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட்ஸுக்கு நல்லது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கரமான காம்படிஷன் இருக்குது. அப்படி உள்ள காம்படிஷனில் நம்ம வேறு லெவலுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம லைஃப் வந்து பெரிய சேஞ்ச் இருக்கும். கிளாஸஸ் பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தால நான் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன உடனே, அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆன உடனே அடுத்தால என்னென்ன கிளாஸ் எக்ஸாம் சென்டருக்கு என்னென்ன கொண்டு போகணும், எப்போ போகணும் அப்படிங்கிறது விஷயமா சொல்கிறேன். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன்.